என் தங்கப்பிள்ளையே, நீ நேசித்த உயிர் உன்னை அழைக்கின்ற நேரம் வந்துவிட்டது. இன்று இரவுக்குள் நிச்சயமாக நல்ல செய்தி ஒன்று என் குழந்தை நீ கிடைக்க பெறுவாய். என் பிள்ளையே, அம்மாவை அலட்சியம் செய்து வருகின்ற நல்ல செய்தியையும் உன்னை தேடி வருகின்ற உன் உயிரான உறவையும் நீ இழந்து விடாதே. என் குழந்தையே, நீ நினைக்கலாம், அம்மா, நான் எதற்காக அவர்களை இழக்கப் போகிறேன்? என்னை தேடி வந்தால் நான் அவர்களை ஏற்றுக்கொள்ளத்தானே போகிறேன் என்று நீ நினைக்கலாம். என் குழந்தையே, நான் சொல்கின்ற விஷயங்களை எல்லாம் முழுமையாக கேட்டு அதன் பிறகு எதற்காக உன் அம்மா இப்படி சொன்னாள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் இத்தனை நாட்களும் நீ வேண்டி விரும்பி நின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு மன கஷ்டத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றது. ஏதாவது ஒரு வகையில் உன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் உனக்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றது. நாம் உயிராக நினைக்கின்ற உறவுகள் ஒன்று நம்மை விட்டு தொலைவில் இருக்கின்றது, அல்லது நம்மோடு மனஸ்தாபத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் செய்கின்ற விஷயங்கள் அத்தனையிலுமே தவறுகளை கண்டுபிடிக்கும் பொழுது நிச்சயமாக இந்த வாழ்க்கை நமக்கான சந்தோஷத்தை கொடுத்து விடாது. நீ சரி என்ற பொழுதும் அவர்கள் தவறு என்று சொல்கின்ற அந்த வார்த்தையை உன்னால் ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. நாம் செய்கின்ற விஷயங்களுக்குள் உண்மைகள் இல்லை என்றாலோ, நாம் செய்வது தவறு என்று தெரிந்தாலோ, நிச்சயமாக எப்படியாவது இதிலிருந்து தன் வாழ்க்கையை காப்பாற்றி கொள்ள தான் அந்த தவறை திருத்திக் கொள்ள வேண்டும் என்றுதான் எல்லோருமே நினைப்பார்கள். ஆனால் இப்பொழுது இங்கிருக்கின்ற இந்த சூழ்நிலைகள் உன்னை அப்படி நினைக்க விடவில்லை. மாறாக, நாம் தவறு செய்யாத பொழுது எதற்காக நாம் இறங்கிச் செல்ல வேண்டும் என்கின்ற உணர்வை உனக்கு கொடுத்திருக்கிறது. உன்னுடைய இந்த உணர்வு சரியானது. ஆனால் செய்தது தவறு இல்லை என்று உனக்கு தெரிந்தது போல நீ செய்தது தவறில்லை என்று அவர்களுக்கும் புரிய வேண்டும். இதனால்தான் உறவுகளுக்குள் எப்பொழுதுமே பிரிவு ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றது. இப்பொழுது இருக்கின்ற உறவுகளுக்குள் எப்பொழுதுமே கருத்து வேறுபாடு இருந்து கொண்டேதான் இருக்கின்றது. ஒருவருக்கொருவர் உண்மையான அன்பை புரிந்து கொள்வதே இல்லை. ஒருவருக்கொருவர் என்னவென்று தெரிந்து கொள்வதும் இல்லை. எதற்காக இந்த வாழ்க்கையை வாழ்கிறோம் என்பது இவர்களுக்குள் மிகப்பெரிய புரியாத புதிராகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. தான் இருந்தது போல சந்தோஷமாகத்தான் இருக்க வேண்டும் என்றால் எப்பொழுதுமே இது போன்ற உறவுகளை இந்த வாழ்க்கையில் யாரும் தேடி இருக்கக்கூடாது. எதிர்பாராத விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் ஒருவருக்கு நடக்கும் பொழுது அதை ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவம் எல்லோருக்கும் இருக்க வேண்டும். என் குழந்தையே, எந்த நேரத்தில் என்ன நடக்கிறது, எந்த நேரத்தில் இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை நாம் நிச்சயமாக புரிந்து கொள்ளத்தான் வேண்டும். உன்னுடைய உயிர் என்று நீ அழைக்கின்ற உன்னுடைய உறவானது இப்பொழுது உன்னோடு பேச துடிப்பதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. இந்த உறவானது உன்னோடு மீண்டும் வந்து பேசுவதனால் உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நிச்சயமாக உன்னை தேடி வரத்தான் போகிறது. ஆனால் அது இந்த உறவு உன்னோடு மீண்டும் சேர்வதனாலா, அல்லது இந்த உறவு உன்னை விட்டு பிரிவதனாலா என்கின்ற முடிவை நீதான் எடுக்க வேண்டும். என் பிள்ளையே, உண்மையாகவே உன் தாயானவள் சொல்கின்ற வார்த்தைகள் உனக்கு புரியும் என்றால் நிச்சயமாக இன்று இந்த விஷயத்தை நீ தெரிந்து கொள்வாய். என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற நீ உயிராக நினைக்கின்ற உறவானது நிச்சயமாக உன்னை விட்டு எங்குமே செல்ல நினைப்பதில்லை. அதே நேரத்தில் எவ்வளவு கருத்து வேறுபாடுகள் வந்தாலும், எவ்வளவு வேதனைகள் வந்தாலும் அதிலிருந்து எப்படியாவது இந்த வாழ்க்கையை மீட்டெடுக்க வேண்டும் என்றுதான் நினைப்பார்கள். ஒரே அடியாக இந்த வாழ்க்கையை விட்டு பிரிந்து செல்ல வேண்டும் என்று இவர்கள் நினைத்திட மாட்டார்கள். அதே நேரத்தில் இந்த உறவுக்கு உன் மீது அன்பு இல்லாத பொழுது, ஏனோ கடமைக்காக உன்னோடு பழகி கொண்டிருக்கின்ற பொழுது நிச்சயமாக இந்த வாழ்க்கை அவர்களுக்கு விளையாட்டாக ஆகிவிட்டது என்ற அர்த்தம். இவர்கள் மீண்டும்
ஒருபொழுதும் உன்னை தேடி வரப்போவதில்லை என்ற அர்த்தம். அப்படி இவர்கள் உன்னை தேடி வராத பொழுது என் குழந்தை, நீ எதற்காகவும் இவர்களை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே. எதற்காகவும் இவர்களை நினைத்து நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்காதே. உனக்காக இந்த வாழ்க்கை தர துடிக்கின்ற ஒவ்வொரு ஆசைகளும் இத்தனை காலமும் என் பிள்ளை நீ அடைய முடியாமல் தவித்திருக்கின்றாய். இவர்கள்தான் நமக்கு எல்லாமுமே என்று நினைத்திருக்கின்றாய். ஆனால் அவர்களினுடைய சுயநலம், அவர்களுக்கு மட்டுமே சந்தோஷம் நிரந்தரம் என்று சொல்லி இந்த வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் அவர்களுக்கு நடந்திருந்தாலும் அதையெல்லாம் அவர்கள் தன்னுடையதாக மாற்றிக்கொள்ள முயற்சிகள் செய்கின்றார்களே தவிர ஒருபோதும் உன்னுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுப்பது இல்லை. இது போன்ற ஒரு உறவு நிச்சயமாக உன்னை தேடி வராது. அப்படியே அந்த உறவு உன்னை தேடி வந்தாலும் சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கை மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பி விடாது என்பதுதான் உண்மை. என் குழந்தையே, எத்தனையோ பேரின் வாழ்க்கையை நீ உன் வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்கிறாய். ஆனால் அவர்களுக்கு நடந்தது போல உனக்கு நடக்கவில்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லோருக்கும் ஏதாவது ஒரு வகையில் இந்த வாழ்க்கையை பற்றிய புரிதல் வந்துவிடும். நாம் வாழ்ந்துதான் ஆக வேண்டும் என்கின்ற கட்டாயம் வந்துவிடும். ஆனால் என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் மட்டும் அந்த புரிதல் இதுவரையிலும் கிடைக்கவில்லை. எதனால் இந்த புரிதல் கிடைக்கவில்லை, யாரால் இந்த புரிதல் இந்த வாழ்க்கையில் இல்லாமல் போனது என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். துணை என்பது ஒருவருக்கொருவர் அன்போடும் அந்யோன்யத்தோடும் இருப்பதனால் மட்டும்தான் அந்த வாழ்க்கை நீடிக்கும் என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த இடத்தில் அன்பு ஒருவரை விட்டு செல்கின்றதோ அப்பொழுதே இந்த வாழ்க்கையும் முடிந்து விட்டது என்பதனை முதலில் புரிந்து கொள். உன்னுடைய உயிரான உறவு உன்னை அழைத்து இந்த நேரத்தில் பேசிவிடுகிறது என்றால் என் குழந்தையே, நிச்சயமாகவே உன் அம்மா ஆணையிட்டு சொல்கின்றேன், இது உனக்கான வாழ்க்கை, இவர்கள் உனக்கானவர்கள் என்று. ஆனால் சர்வசாதாரணமாகவெல்லாம் ஒருவரின் மனதை காயப்படுத்துவதும் சர்வசாதாரணமாக ஒருவருக்கு வேண்டும் என்றே கெடுதல் செய்வதும், நம்மைத்தான் இவர்கள் நம்பி இருக்கின்றார்கள், நம்மைத்தான் இவர்கள் உயிராக நினைக்கிறார்கள் என்று தெரிந்த பிறகும் கூட அவர்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கின்றவர்கள் ஒருபோதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு தேவையில்லை என்பதனை புரிந்து கொள். உன்னுடைய உயிரான உறவிடத்திலிருந்து உனக்கு வருகின்ற அழைப்பு நிச்சயமாக உன்னுடைய தலையெழுத்தை மாற்றிவிடும் என்றுதான் உன் அம்மா சொல்கின்றேன். உன்னுடைய தலையெழுத்து சரியாக மாறப்போகின்ற நேரம் இது. உன்னுடைய தலையெழுத்து மாறி இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்லது நடக்கப் போகின்ற நேரம் இது. என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இந்த வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்டது எல்லாம் உனக்கு சரியாக நடக்கப் போகின்ற தருணம் இது. உன்னால் எந்த ஒரு விஷயத்தையும் அவ்வளவு எளிதாக இந்த வாழ்க்கையில் இருந்து விலக்கி வைத்து விட முடியாது. எந்த ஒரு விஷயத்தையும் இந்த வாழ்க்கையிலிருந்து அவ்வளவு சுலபமாக விட்டு விலக முடியாது. ஆனால் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நன்மைகள் என்று புரிந்து கொண்டாயானால், விலகி நிற்கின்ற உறவானாலும் உன்னை தொடர்ந்து வருகின்ற உறவானாலும் உன்னோடு இருக்கின்ற இந்த நேரங்களில் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு பல நன்மைகள் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, நான் உனக்கு நடத்தி கொடுப்பது எல்லாம் என்னவென்று நீ தெளிவாக புரிந்து கொள்ள ஆரம்பித்து விடு. நான் செய்வது எல்லாம் என்னவென்று நிச்சயமாக என் குழந்தை நீ சரியான புரிதலோடு ஏற்றுக்கொள்ள தயாராக இரு. உனக்காக யார் இருக்கிறார்கள் யார் இல்லை என்று என் பிள்ளை நீ நினைத்து வருத்தப்படாதே. உடன் வருபவர்களை சந்தோஷமாக ஏற்றுக்கொள். விட்டு விலகிச் செல்பவர்களை மனமகிழ்ச்சியோடு வழி அனுப்பிவை. இதைத்தான் அம்மா என்னாலும் உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். ஆரம்பத்தில் இது மிகவும் கடினமான ஒரு காரியம். ஒருபோதும் தான் உயிராக நினைத்த ஒருவரை பிரிந்து விடுவது என்பது ஒன்றும் சாதாரணமான காரியம் அல்ல. ஆனால் உனக்குள் இருக்கின்ற அந்த அன்பு அவர்களுக்குள் இல்லை எனும் பொழுது
என் குழந்தை, அதற்காக நீ ஏங்கி தவிப்பதில் என்ன பலன் இருக்கிறது என்று சற்று சிந்தித்துப் பார். இந்த வாழ்க்கையில் நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு பல நன்மைகள் எல்லாம் கொடுத்த ஒரு உறவாக இருந்தால் நீ சொல்வது சரி. ஆனால் காலம் முழுவதும் உனக்கு கஷ்டத்தை மட்டுமே கொடுத்து கொண்டிருந்தால் அது எப்படி சரியாகும் என்றுதான் உன் அம்மா கேட்கின்றேன். என் பிள்ளையே, என்றாவது ஒரு நாள் உனக்காக இவர்கள் உறுதுணையாக நிற்கிறார்கள் என்றால் நிச்சயமாக இதையெல்லாம் புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று தெரிந்து கொண்டு நீ சரியாக இந்த வாழ்க்கையை வழிநடத்த எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும். உன்னோடு நான் இருக்கிறேன் எனும் பொழுது இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கான நம்பிக்கையை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். இத்தனை காலமும் இவர்களுக்காக நீ இழந்ததும் போதும், நீ தொலைத்ததும் போதும். நாம் இவர்களை தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்று நீதான் போராடுகிறாயே தவிர ஒருபொழுதும் உன்னை தக்க வைத்து கொள்ள இவர்கள் போராடவில்லை. ஒருபொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நன்மைகளை கொடுக்க இவர்கள் போராடி கொண்டிருக்கவில்லை. அதனால் நீ இழந்ததை எல்லாம் மீட்டெடுக்கவும், நீ இழந்த சந்தோஷத்தை எல்லாம் நிச்சயமாக மீண்டும் பெறவும், உனக்குள் இருக்கின்ற சந்தோஷத்தை என் பிள்ளை நீ நிரந்தரமாக்கிடவும், எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையை நீ நல்ல நிலையை நோக்கி அழைத்துச் செல்லவும் இவர்களை விட்டு பிரிந்து விடு. உன் மீது உயிரான அன்பு கொண்ட உறவு, உனக்காக எதையும் செய்ய துடிக்கின்ற உறவு, உன்னோடு இருக்கின்ற மனஸ்தாபத்தினால் உன்னை விட்டு விலகி நின்றாலோ அல்லது தன்னுடைய சூழ்நிலையின் காரணமாக உன்னை விட்டு பிரிந்து நின்றாலோ நிச்சயமாக அந்த உறவிடமிருந்து இன்று இரவுக்குள் உனக்கு அழைப்பு வரும். அந்த அழைப்பினால் உன் மனது மகிழ்ச்சி அடையும். அந்த அழைப்பினால் உன்னுடைய மனதில் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி உனக்கு பல நன்மைகள் நிச்சயமாக நடக்கும். என்ன நடந்தது, ஏது நடந்தது என்று சொல்லி என் குழந்தை நீ வருத்தப்பட்டு நிற்காமல் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களுக்கும் இந்த வராகி பதில் கொடுப்பாள் என்பதனை புரிந்து கொண்டு உன்னை தேடி வந்த எல்லா நல்ல விஷயங்களையும் நீ சரியாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதுமே தயாராக இரு. எதற்காக இந்த வாழ்க்கை இப்படியானது, எதற்காக இந்த வாழ்க்கை இப்படி மாறியது என்று சொல்லி என் குழந்தை நீ வருத்தப்பட்டு நிற்காமல், மாறிய வாழ்க்கை ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் உனக்கு இப்படி நடந்திருக்கிறது என்பதனை சொல்லி நீ புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உன்னை நீ மாற்றிக்கொள்ள தயாராக இரு. என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இனி இந்த வாழ்க்கை நீ நினைத்ததை விடவும் அதிகப்படியான சந்தோஷத்தை என்றென்றும் உனக்கு நிலையானதாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும். எதிர்வரக்கூடிய நேரங்களும் எதிர்வரக்கூடிய சூழ்நிலைகளும் நிச்சயமாக உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். யாரோடு இந்த வாழ்க்கை உனக்கு நம்பிக்கையை கொடுக்கின்றதோ, யாரோடு இந்த வாழ்க்கை உனக்கான சந்தோஷத்தை கொடுக்கின்றதோ அதனோடு சேர்ந்து உனக்கான அத்தனை நல்லதும் இந்த வாழ்க்கையில் சேர்ந்து கிடைக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த தருணங்களில், உன்னோடு நான் இருந்து நீ வேண்டியதை எல்லாம் கொடுக்கின்ற இந்த தருணங்களில் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை நீ எதிர்பார்த்திடாத அளவிற்கு பல நன்மைகளை உனக்கு கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். வாழ்க்கை சரியான சந்தர்ப்பத்தை உனக்கு காண்பித்து கொடுக்க வருகின்றது. சரியான நேரத்தை உன் கைகளில் உருவாக்கிட வந்திருக்கின்றது. என்ன நடந்தாலும் அதிலிருந்து நீ பெற நினைக்கின்ற உன்னுடைய வெற்றியை நீ உறுதி செய்து எப்பொழுதும் போல மனமகிழ்ச்சியோடு இருக்க என் பிள்ளை நீ கற்றுக்கொண்டால் போதும். இனி என்ன நடந்தாலும் உன்னை வழிநடத்த நான் வருகிறேன் என்பது மட்டும் உன் புரிதலில் இருக்கட்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் இந்த வாழ்க்கை எப்பொழுதும் உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்கட்டும். எவ்வளவோ துன்பங்களை பார்த்துவிட்ட என் பிள்ளை, நிச்சயமாக இதையும் தான் கடந்து வந்து விடுவாய் என்பதனை நம்பு. இந்த வராகியின் அன்பு உனக்கு என்றும் நிரந்தரமானது.
என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.